பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி. இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கு இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து சீரக சம்பா அரிசியில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோட மெத்தட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சமையாகவும் இருக்கும். மசாலாஸ்லாம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சு பார்க்கணும்ல? நான் வந்து 1.5 கப் நான் வந்து இருக்க அளவுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன் சீரக சம்பாவில். ஸோ எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் சொல்லி தண்ணி விட்டு அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்ச போகிறேன் நான். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் நம்ம செய்த அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அதனால ஸோ அதை சைடில் எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து சிக்கன் கம்மியாக தான் எடுக்கேன். ஏன்னா நான் நிறைய கிரேவி அந்த ஐட்டம்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால ஸோ எல்லாமே நிறைய போட்டோன்னா என்னால் சாப்பிட முடியாது. அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் ஜாஸ்தி வேணும், நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டி மல்லி இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மிளகா, கொஞ்சோண்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இலை, இது ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஓகே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கடகடன் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கேட்பீங்க, ஐயோ அதுக்கடுத்து மசாலா சொல்லலையே, அதை நான் சொல்லிடுறேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சைடில் கல்பாசி முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் எடுத்து உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் சோம்பு நான் சேர்த்துப்பேன். அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஜீரண சக்திக்காக ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வாங்க நம்ம கடகடன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க என்ன மசாலா எடுத்து வச்சிருக்கேன் சொல்லிடுறேன். ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஏலக்காய், நான் சின்ன ஏலக்காய் எடுத்துக்க, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி பூக்கள் அதில் வந்து சின்னதாக ஒரு 1/2 தான் எடுத்திருக்கேன். நான் 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து கல்பாசி சொல்லுவோம், அது பட்டை கொஞ்சோண்டி சோம்பு. இவ்வளோ தான் நான் அந்த மசாலாஸ்க்கு எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு வந்து போதுமானது இருக்கும். சூப்பராகவே வரும் பிரியாணி. ஸோ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எப்பவுமே பண்ணும்போது பக்கத்துல ஒரு பாத்திரத்துல வந்து எப்பவுமே சுடு தண்ணி வச்சு தான் அதில் தான் நான் தண்ணி எடுத்து ஊற்றுவேன். ஏன்னா அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு சவரிச்சு போயிடும். அதனால அதை நான் சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க என்ன பெரும்பாலும் கடலை எண்ணெய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்கும் நீங்க பண்ணுங்க. பட் கடலை எண்ணெய் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் 3 to 4 to 5 கரண்டி வரைக்கும் நான் ஊற்றுவேன். வெங்காயத்தை பொறுத்து இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து நெய், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா விடுங்க, வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். போடலையா ஓகே, நோ ப்ராப்ளம், அது உங்க இஷ்டம். நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் சூடாக ஆகணும். நம்மளோட வெட்டி வச்சுக்கோ எல்லா வேலையுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. பிரியாணி பண்ணுறது ரொம்ப பெரிய வேலைகள் கிடையாது. மசாலா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி மசாலா நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா கடற்கரை வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க, இருக்க ஸ்பைசியை போட்டாச்சு. நம்ம இப்போ வெங்காயமும் மிளகாவையும் நான் ஒன்றா போட்டுவேன். ஆல்ரெடி அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து போட்டுட்டேன். இதை வதக்க தான் செய்யணும். நமக்கு வேலைகள் ரொம்ப கம்மி, என்ன கொஞ்சம் டைம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப வீட்டில் எல்லாரும் இதே மாதிரி மெத்தட் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ் இருக்குது. அதனால தான் சொல்லுவோம். இதில் என்ன ஒரு உங்களுக்கு சொல்லுங்கள், மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வேறு யாரும் பொண்ணு தான் சொல்லுவா இருக்கு. நீங்கள் எதுவுமே எனக்கு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துறமான்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு காமிச்சு மெஷர்மெண்ட் போட்டு விட்டுலாம் சரி ரைட்டு அப்படின்னு நாங்கள் சமைச்சு காட்டி தான் உங்களுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலந்து கூட சரியா வதக்கி எடுக்கணும். உண்மையிலும் வந்து கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். வதக்கி நான் காட்டுறேன். சரியா? என்ன பண்ணுவேன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரத்துக்கு இது வந்து வதங்கிடுங்க. சரியா? நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெங்காயம் வதக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். சரியா? அதனால நீங்கள் வந்து நிறைய உப்பு போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் கொதிச்சு மசாலாலாம் செய்யும் போது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா நம்ம வச்சிருந்தோம்ல சிக்கன், இந்த சிக்கனில் கொஞ்சோண்டி மஞ்சள், கொஞ்சோண்டி சில்லி பவுடர், கொஞ்சம் ஒரு அரை மஞ்சள், ஒரு 1/4 இவ்வளோ தான் எடுக்க போகிறேன். அப்புறம் உப்பு, இது ஒரு 1/4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணல. இதை வந்து எதுவுமே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லெமன் ஜூஸோ எதுவுமே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகனா நம்ம சிக்கன் சாப்பிடும்போது வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த சிக்கனில் வந்து மசாலாவே பிடிச்சிருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரம் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மசாலா நல்லா இறங்கிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நீங்கள் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து பண்ணும்போது இதை தான் பண்ணுவேன். அதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட இஞ்சி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சொல்லலாம். நான் வந்து ஆல்ரெடி நம்ம யாருமே தனியாக போட்டுருந்தாலும் ரொம்ப ஆயிடும், அதனால நான் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக உப்பு போட்டுருக்கேன். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீன்ஸ் அதை ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. நல்லா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அடுத்த சிம்மில் வச்சுட்டேன். சென்டரில் மட்டும் ஆயில் இருக்கா, இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கம்மியாக வச்சுருக்கீங்களா ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்க எனக்கு தெரியல. நான் எடுத்துட்டு இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஜாஸ்தியாக நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு அதை வதக்கி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சிக்கன் இருக்கலாம் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இது இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால ஏன் நான் வந்து தயிரெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால லெமன் வந்து கம்மியாகவே விடுங்க, இல்லைன்னா ரொம்ப புளிக்க மாதிரி ஆகும் உங்களுக்கு தயிர் இதெல்லாம் விடுறதுனால. சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வச்சிருந்த புதினா இதையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து பெரிய ரம்பாயில் வச்சிருக்கனால நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பரட்டு பரட்டி வதக்கி வச்சுக்கோங்க.
கூடவே நான் என்ன செஞ்சுருவேன்னா மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை சேர்த்துக்குவேன். அவன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, நான் வந்து இதில் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு வரணும்னா நம்ம லாஸ்ட்டில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த ஆயிலில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால அந்த இலையெல்லாம் ரொம்ப இலையெல்லாம் போட்டுக்கிறதால அதோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா தயிர் சேர்த்துக்க போறேன். இது கூட ரொம்ப இல்லை, கம்மியாக தான் சேர்த்துப்பேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, ரொம்ப நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம லெமன் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சேர்த்தோம் ரொம்ப புளிப்பாயிடும். நம்மளோட பண்ணுற பிரியாணி வந்து சரியாக வராது. வாசனை சரியாக அப்படின்னு நம்ம 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 லேசாக கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும் போதே நான் வந்து என்ன செஞ்சிருவேன்னா தக்காளி சேர்த்துருவேன் கூட. உங்களோட தக்காளி இது எல்லாமே ஆல்ரெடி பக்கத்தில் வந்து நான் தண்ணி வச்சு அது வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி உள்ள சேர்த்துட்டேன். நம்ம சின்ன ஒரு தக்காளியும் உள்ள சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, இதுக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டா நம்ம சேர்க்க போகிறோம். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நான் அது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நான் போட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வேறு போட்டுருக்கோம். அதனால நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும். சரியா, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளோட கலர் எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து பக்கத்தில் இருக்க தண்ணியை வந்து எப்பவும் கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால 1க்கு 1.5 கணக்கில் தான் ஊற்றுவேன். பட் நான் 2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன். 4 கிளாஸாக ஊற்றிடுவேன். நான் 4 கிளாஸ் கணக்கு நான் ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எதுக்காகனா நம்ம போட்டுக்க சிக்கன், நம்ம போட்டுக்க மசாலா இது எல்லாமே நல்லா குக் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இப்போ நான் இதில் என்ன செய்வேன்னா நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தம் தான் போட போகிறோம். அதனால இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உப்பு உரப்பு உங்களுக்கு போதுமானது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம வந்து லெமன் விடலை. சரியா, இந்த லெமனை வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 6 எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் இதில் கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குதுல்ல. ரைட், மற்ற தயிர் வேற விட்டுக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிச்சுன்னா செட்டாக இருக்காது. உரப்பு ஓகே, பட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஓகே, நான் சின்ன ஸ்பூனுங்கனால நான் நிறைய எடுத்து போட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எனக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வேக வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன செய்வேன்னா சாதத்தை வந்து வேக வச்சு நான் வந்து வடிச்சு போடுறதுனால அந்த பாத்திரத்தில் மறுபடியும் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ அது வந்து நான் தனியாக இன்னொரு அடுப்பில் நான் மாற்றி வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து இதுலேயும் என்ன செய்வேன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன். சரியா, நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன்ல மீன்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய உப்பு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், வாயில் வைக்க முடியாது. அதனால இப்போ நல்லா இதை கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை சீரக சம்பா அரிசியை நான் உங்களுக்கு எந்த பதத்தில் ஃபஸ்ட்டு வேணும்னு நான் சொல்கிறேன். உதிரியாக உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசியை வந்து நீங்கள் போட்டுட்டு திரும்ப உடனே எடுத்துணும். ரொம்ப டைம் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதனால தான். சரியா, ஸோ இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நம்ம வச்சிருந்தோம் அரிசி நான் அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பதம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணாம வச்சிருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோ வரனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி நம்ம தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் அடுத்து உங்களுக்கு அதை காட்டுறேன். அதனால உதிரியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா உதிரியா வராது. ஏன்னா திரும்ப அதுக்கப்புறம் போய் அங்கே வேகவும் செய்யும், தம் போடுவோம் நம்ம. அதனாலே ரொம்ப அது குக் ஆயிடுச்சுன்னா பொங்கல் மாதிரி கிச்சடி மாதிரி ஆன மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் பதம் பார்த்து டக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பதம் ஓகே. நான் போட்டு கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா 2 நிமிஷம் கூட ஆகலை. எதுக்காகனா சும்மா நம்ம ஏற்கனவே அலசி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அரிசியாவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடையும், ஆனால் இது 2 3 இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பதத்தில் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ரொம்ப வெந்துருச்சு. இனிமேல் வெந்துருச்சுன்னா அது வந்து ஒரு 10% தான் வெந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் வந்து எடுப்பேன். நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த பாருங்க இந்த அரிசி எடுக்கிறேன் பாருங்க. இது 2 3 இருக்கும் இல்லையா, இந்த கை வச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வடிச்சு விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி வச்சிருந்தோம். நான் 4 கிளாஸ் தண்ணியில் எல்லாம் நல்லா வெந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். சரியா, ஏன்னா நான் கம்மியாக அரிசி எடுத்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடிச்சு வச்சிருந்த நம்மளோட சாதத்தை வந்து இதுக்கு மேலே அப்படி கொட்டி விட்டுருவாங்க. நான் வடிச்சு சேர்த்துருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வடிக்காமல் சேர்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்காதுன்னா இப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நல்லா வந்து நீங்கள் அரிசி வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் இதில் செய்யும் நல்லா குக் ஆகும். ஸோ நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா தம் போட்டு போகிறேன். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு 10% குக் ஆக வேண்டியது. 4 நாளைக்கு தெரியும் அரிசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து தம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து லேசாக
மல்லி இலை சொல்லியா, அந்த மல்லி இலையை வந்து இதுக்கு மேலே தூக்கி விட்டுருவேன். அப்பதான் தம் போட்டு எடுக்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அதனால தம் போட்டு போகிறேன். என்கிட்ட வந்து ஒரு நான்ஸ்டிக் பழைய தவா இருந்தது. ஸோ அதை நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூடாக இருந்துச்சுனால மாற்றத்துக்கு சிரமமாக இருந்தது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சுக்க போகிறேன். கீழே நல்லா பார்க்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு வேலை முடிஞ்சது. சூடான தம் பிரியாணி நமக்கு ரெடியாக இருங்க. ஸோ நான் இப்போ வந்து விட்டு மேலே ஒரு நம்ம வடிச்சோல்ல தானே, இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சிடுறேன். சரியா, அது பாட்டில் வேகிட்டு ஒரு 10 நிமிஷம் to 5 நிமிஷம் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம அப்படி நம்ம சூப்பராக நம்மளோட பிரியாணி கமக்கும் பிரியாணி பாருங்க, அப்படியே உதிரியாவே வந்துருக்குங்க பாருங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம தம் வேற போட்டுருந்தோம் இல்லையா, அதனால அடிலாம் பிடிக்கல, ரொம்பவே சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சுடதான் செய்து பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து நம்ம ஸ்டோவ் பண்ணி வச்சு வேண்டியதான். ஒரு தட்டில் நம்மளோட பிரியாணி, அப்புறம் நம்ம வச்ச பெப்பர் சிக்கன். இந்த கிரேவிலே சாப்பிட்றதுலாம் சூப்பராக இருக்கும். ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்ப வேலைப்பாடையே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேலைகள் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இது 2 மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். நான் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சிக்கன் 65 பொரிச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கேன் நான். அப்புறம் நம்மளோட ரத்தா, வெங்காய பச்சடி. சூப்பர். இப்போ நம்மளோட பிரியாணி வித் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.